மரம் வளர்ப்பு குறித்த சிந்தனைகள் பல. ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப சிந்தனைகள் மாறுபடும், வலுப்படும். ஆனால் அனைவரின் ஒருமித்த சிந்தனையின் நோக்கம் மரம் வளர்ப்பு. மரம் வளர்ப்பின் அவசியத்தினை அரசு அமைப்புகளும் அரசு சாரா அமைப்புகளும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இந்த வார்த்தைகள் மதிக்கப்பட்டு செயல் வடிவம் பெறுகிறதா? இல்லை. ஏன்? மாணவ சமுதாயமான நாம் இன்னும் விழித்து கொள்ளவில்லை. பெற்றோர்களிடம் புத்தாடை வேண்டும், விளையாட்டு பொம்மை வேண்டும் என்று அடம் பிடிக்கும் நாம் வீட்டின் அருகில் நிழல் தரும் மரம் வேண்டும் என்று கேட்டதுண்டா? நம்முடைய பிறந்த நாளில் ஒரு மரக்கன்றாவது நட்டதுண்டா? மாற்றம் வேண்டும், பசுமை என்னும் மாற்றம் வேண்டும். சபதம் எடுப்போம். ஏன் தாத்தா சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா கண்ணு, உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் பெரியவங்க எல்லாம் செய்கிற தவறு தான். அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. உனக்கு சொன்னா எங்க ராஜா புரிய போகுது? சொல்லுங்க தாத்தா. இப்போ தண்ணி இல்லாம பயிர் தொழில் செய்ய முடியாது. பயிர் தொழில் சொல்லணும்னா தண்ணி வேணும், தண்ணி வேணும்னா மழை வேணும். மழை பெஞ்சாதான் பயிர் தொழில் செய்ய முடியும். இதுக்கு என்ன தாத்தா? மோட்டர் ஆன் பண்ணா தண்ணி வரும்போது மோட்டர் ஆன் பண்ணாவா? நிலத்தடி நீர் தானப்பா மோட்டர்ல இருக்கணும். நிலத்தடியில நீர் இருந்தா தானே. என்ன தாத்தா சொல்றீங்க? இப்போ மழை வந்தா நீர் நிறைய வரும். ஏரி, குளம், கிணறு எல்லாத்துலயும் நிரம்பும். அது நிலத்தடி நீரா போகும். நிலத்தடியில நீ சொன்ன மாதிரி நீர் அதிகமா இருக்கும்போது மோட்டர் போட்டா தண்ணி வரும், பயிர் செய்யலாம். ஆனா என்ன பண்றது? இப்பதான் நிலத்துக்கு போற தண்ணியே நிலத்தடிக்கு போறதையே நம்ம தான் தடுத்துருக்கிறாங்களே. அம்மா அப்பா எல்லாரும் அந்த தண்ணிய, மழைய பேரு வர தண்ணிய நிலத்தடிக்கு போறதுக்கே விடுறது இல்ல. மொத்தத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. நிலத்தடி நீரையும் சேமிக்கிறது இல்ல. அம்மா அப்பாக்கும் இதுக்கும் என்ன தாத்தா சம்பந்தம்? இப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அப்பா உனக்கு தேவையான பொருள்லாம் கடையில இருந்து வாங்கி வர்றது எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கவரை தானே வாங்கி வர்றாரு. முதல் தப்பு அதுதான். அடுத்தது என்ன? உங்க அம்மா அந்த பொருள்லாம் எடுத்துட்ட உடனே அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் குப்பையில போய் வீசிடுறாங்க. அது இரண்டாவது தவறு. தாத்தா, அதுக்கு நாங்க என்ன தாத்தா செய்யறது? அம்மா கிட்ட போய் நீங்க இந்த பிளாஸ்டிக் கவருங்களை, பாட்டிலுங்களை எல்லாத்தையும், பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் குப்பையில போடக்கூடாது, இதெல்லாம் மக்காத குப்பைன்னு நீங்க தான்ப்பா சொல்லணும். நீங்க மனசு வச்சாதான் இந்த பூமியா காப்பாற்ற முடியும் கண்ணுங்களா. எப்படி தாத்தா? மரம் வளர்க்கணும். மரத்துக்கு நாங்க எங்க போறது தாத்தா? மரம் காசு கொடுத்து வாங்கிதான் நடணும். காசுக்கு நாங்க எங்க போறது? ஒரு நயா பைசா செலவில்லாம மரத்தை வளர்க்கலாம். அத நீங்க சாலை ஓரங்கள்லயும் பொது இடங்கள்லயும் நீங்க வளர்க்கலாம். தாத்தா, மரக்கன்று வளர்க்கணும்னா பிளாஸ்டிக் கவர் வேணும், அதுக்கு நாங்க எங்க போறது? அததான் உங்க அம்மா குப்பையில கொட்டுறாங்களே, அத நீங்க வாங்கிட்டு வந்து அதுலயே நீங்க மரக்கன்று வளர்க்கலாமே. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பையில போறத முழுமையா இல்லைனாலும் ஓரளவுக்கு தடுக்கலாம். இது நம்ம பூமியை காப்பாத்துற ஆரம்ப கட்டமாகவும் இருக்கும். முதல்ல பாதுகாப்பு இல்லாம இருக்கிற செடிங்களை மீட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை முதல்ல வளர்க்கணும். வெயில் காலத்துல கிடைக்கிற விதைகள் எல்லாம் சேமிச்சு பத்திரப்படுத்தி மழை காலத்துல நீர்நிலைகளுக்கு அருகில விதைக்கணும். மரத்துல இருந்து மண்ணு நோக்கி வரும் விதைகள் எல்லாம் மரமா வளரணும். அப்படி வளர்ந்ததுன்னா தண்ணிக்கும் உணவுக்கும் பஞ்சமே இருக்காது.
பிளாஸ்டிக்கை குப்பையில வீசுறதை தடுத்தாலே மண் வளமும் நீர் வளமும் காப்பாற்றலாம். மண்ணுல வீசும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள மழை நீர் தேங்கி டெங்கு கொசுக்களுக்கு உயிர் கொடுப்பதையும் தடுக்கலாம். மண்ணுல மரங்க அதிகமா இருந்தா பெருகி வரும் வெப்பத்தை தடுக்கலாம். வெப்ப காய்ச்சல், அம்மை, தோல் நோய்ங்க நமக்கு வராது. சுத்தமான நீரும் காற்றும் கிடைத்தா ஆரோக்கியமா வாழலாம். மரங்க தான் பூமியினுடைய இதயம். அந்த இதயத்தை நீங்க தான் காப்பாத்தணும். எல்லாம் நீங்க செய்வீங்களா? இந்த பூமியை மாத்தி காட்டுவீங்களா? தாத்தா, பாதுகாப்பு இல்ல செடிலாம் எங்க இருக்கும்? கேட்ட வா காட்டுறேன், வாங்க போலாம். நான் சொன்னேன்ல, பாதுகாப்பு இல்லாத செடி பாதுகாப்பு இல்லாத செடின்னு தானா முளைச்சு யாரும் ஆதரவு கொடுக்கறதுக்கு இல்லாத தனியா இருக்கிற இந்த செடி தான் பாதுகாப்பு இல்லாத செடின்றது. நாம இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு முதல்ல ஆதரவு கொடுக்கணும். இதை பாருங்க. இந்த மாதிரி குப்பையில போடுற அம்மா வந்து வேஸ்டா குப்பையில போடுற உபயோகம் இல்லாத போடுற குப்பையில போடுற பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாத்தையும் நாம இந்த மாதிரி விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி பாருங்க, தண்ணி நிரப்புற குப்பைங்க பாட்டிலுங்க, இந்த மாதிரி பாட்டிலாம் குப்பையில போறதுனால அதிகமான மாசு தான் ஏற்படும். அது எல்லாத்தையும் நாம சேகரிச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். வாங்க 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 டாக்டர் ஐயா, வாங்க வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க வாங்க வாங்க, உங்க கையால இந்த மரத்தை வச்சிருங்க. தம்பி, தாத்தா நம்மளுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காருல. இது நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நிறைய மரத்தை நட்டுருக்கலாம். வெப்பமும் குறைஞ்சிருக்கோம், நம்மளுக்கு அம்பை நோயோ வந்திருக்காது. இந்த பூமியே பசுமையாக மாற்றிட்டு இருக்கான்ல. அக்கா, நம்ம நிறைய மரம் நடணும். வேற யாராச்சும் நட்டு வச்சிருந்தா கூட அதை நம்ம காப்பாற்றணும். டேய், செடிக்கு உயிர் இருக்கு. இந்த செடியை எப்படியாச்சும் காப்பாத்திடலாமாண்ணா? தண்ணி வேணும் இதுக்கு. தட்டுப்பாடு என ஒதுங்காமல் குப்பையில் வீசப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தி நீர் ஊற்றலாம். மூடியில் சிறு துளையிட்டு செடிக்கு அருகில் மண்ணில் புதைத்து வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் மேல்புறம் வறண்டாலும் அடிவேர் பகுதியில் ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். வாடிய செடியும் உயிர் பெறும். போன வருஷம் லீவ்ல வர சொல்ல எப்படி இருந்தது வெயில். போன வருஷம் நம்ம எடுத்த முயற்சி வீண் போகல. அன்னைக்கு வாடிய செடியை எல்லாரும் பார்த்துட்டு போனவங்க இன்னைக்கு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. ஐ, ஜாலியா இருக்குல்ல. ஐ, சில்லுன்னு இருக்கு, வா விளாடலாம். ஆண்டி, பால் கவர் குப்பையில போடாதீங்க ஆண்டி, எங்க கிட்ட குத்துருங்க ஆண்டி. ஆண்டி, இந்த செடியெல்லாம் வளர்த்து ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்னு எல்லா இடத்துலையும் நடுறோம் ஆண்டி. ஃப்ரீயாவும் கொடுக்குறோம் ஆண்டி. செடி வைக்கிறீங்களா?
வீடு விடாம பஸ் பண்ணி காசு கேட்குறீங்களா? இன்னைக்கு நீ அட்வைஸ் பண்ணியா? நம்மளை இப்படி எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. இது கேலி செய்யறவங்க எல்லாம் நாளைக்கு நம்மள பாராட்டுவாங்கடா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறக்கட்டளையின் நோக்கம் ஆளுக்கு ஒரு மரம் நட வேண்டும், நிலத்தடி நீர் சேமிக்க வேண்டும், மரத்திலிருந்து மண்ணை நோக்கி வரும் ஒவ்வொரு விதையும் மரமாக வளர வேண்டும், மண்வளம் நீர்வளம் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கு பிளாஸ்டிக் ஒழிக்க வேண்டும். அதற்காக முதல் கட்டமாக குப்பையில் வீசும் பிளாஸ்டிக் பால் கவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தி அதில் மரக்கன்றுகள் வளர்த்து வருகிறோம். அப்படி வளர்க்கப்பட்ட மரக்கன்றுகள் அரசு பொது மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிகள், கல்லூரிகள், தேசிய பேரிடர் மீட்புப் படை மையம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வழங்கியும் நடவு செய்தும் பாதுகாத்து வருகிறோம். பள்ளி மாணவர்களுக்கு புகைப்பட கண்காட்சி நடத்தி மாணவர்கள் மத்தியில் நமக்கு மரத்தின் தேவை குறித்தும் மரம் வளர்ப்பு குறித்தும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறோம். பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் மரக்கன்றுகளை மீட்டு பாதுகாத்து வருகிறோம். தற்போது பள்ளி மாணவர்களுக்கு மரம் வளர்ப்பு ஆர்வத்தை தூண்டவும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கவும் இந்த விழிப்புணர்வு வீடியோ உருவாக்கியுள்ளோம்.